S3 பத்தி நம்ம பேசிருந்தோம் கரெக்டா. S3 அப்படின்றது என்ன? வாட் இஸ் S3? சிம்பிள் ஸ்டோரேஜ், கிளவுட் ஸ்டோரேஜ், சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்ப இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது கிளவுடோட அன்லிமிட்டெட் ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அன்லிமிட்டெட் ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜ் ஆஃப் கிளவுட். சரியா? ஓகே, இதோட ஃபீச்சர் பத்தி பார்த்திருந்தோம். அதுக்கப்புறம் இதோட காம்போனன்ட்ஸ் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். கிளியரா? பக்கெட், ஆப்ஜெக்ட். ஓகே, அது மட்டும் இல்லாம பக்கெட் வெர்ஷனிங் ஒரு ஃபீச்சர் பார்த்திருந்தோம். அதுக்கடுத்து ஸ்டோரேஜ் கிளாஸ்னு ஒரு டாபிக் பார்த்திருந்தோம். என்ன ஸ்டோரேஜ் கிளாஸ் இருந்துச்சு? ஸ்டாண்டர்ட் இன்ஃப்ரீக்வென்ட் ஆக்சஸ், அப்புறம் ஒன் ஜோன், கிளேசியர் இன்ஸ்டன்ட் ரிட்ரீவல், கிளேசியர் ஃபிளெக்சிபிள் ரிட்ரீவல், கிளேசியர் டீப் ஆர்கைவ், ரெடியூஸ் ரிடண்டன்சி, இப்பெல்லாம் வந்து கிளாஸஸ் இருந்துச்சு. அதுக்கு அடுத்து என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஃப்ரீ சைட் URL அப்படின்னு ஒரு டாபிக் பார்த்தோம். ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மட்டும் ஆப்ஜெக்ட் விசிபிளா இருக்கும். இதெல்லாம் வந்து டைரக்டாவே ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணி ஷோ பண்ணியிருந்தேன். இதை தாண்டி பக்கெட் பாலிசி, ஆப்ஜெக்ட் பாலிசி, பக்கெட்டை யார் பார்க்கணும், ஆப்ஜெக்டை யார் பார்க்கணும், இந்த மாதிரி எல்லாமே நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ண முடியும். ரெஸ்ட்ரிக்ஷன் என்னது? தடுத்து நிப்பாட்டணும், யார் எதை பார்க்கணும். ஓகே, we can set up the rules. அதான் ரெஸ்ட்ரிக்ஷன். ஓகே, சோ அப்ப இதெல்லாம் ரொம்ப கிளியரா பார்த்துடணும். கரெக்டா ஹரி? நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிருந்தது எல்லாமே கிளியரா, வெரி கிளியரா. கரெக்டா? எஸ். அப்ப இந்த கிளாஸ்ல நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம்? இந்த கிளாஸ்ல இன்னும் கொஞ்சம் டீப் டைவ் பண்ண போறோம். we are going to discuss about S3 properties. அப்படி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அப்ப அதோட ப்ராப்பர்ட்டிகள்லாம் என்ன? ப்ராப்பர்ட்டிஸ்னா என்ன அர்த்தம் தமிழ்ல? பொருட்கள். ப்ராப்பர்ட்டினா பொருட்கள் கிடையாது, பண்புகள். பண்புகள் அப்படின்னு சொல்லலாம். சரியா? அப்ப S3யோட பண்புகள்லாம் என்ன? ஆல்ரெடி பார்த்திருக்கோம். சில என்னென்ன பார்த்திருக்கோம்? வெர்ஷனிங் இருக்கு, பக்கெட் பாலிசி, ஆப்ஜெக்ட் பாலிசி. அதை தாண்டி இன்னும் சில ப்ராப்பர்ட்டி இருக்கு. அதெல்லாம் என்னன்னு சொல்லி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அழகா. இப்ப சர்வீஸ், அந்த சர்வீஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஸ்டோரேஜ். அந்த ஸ்டோரேஜ் நம்ம பார்க்க போறது S3. இதை பத்தி தான் பார்க்க போறோம். அப்ப S3க்குள்ள போனோடனே நமக்கு என்ன இருக்கும்னா, பக்கெட் இருக்கும். பக்கெட்டுக்குள்ள ஆப்ஜெக்ட் என்ன இருக்கும்? பக்கெட்டுக்குள்ள என்ன இருக்கும்? ஆப்ஜெக்ட்ஸ். ஆப்ஜெக்ட். பக்கெட்டுக்குள்ள ஆப்ஜெக்ட். அப்ப ஆப்ஜெக்ட்னா என்ன ஆப்ஜெக்ட்? அது என்னென்னலாம் வைக்கலாம் ஆப்ஜெக்டா? ஆப்ஜெக்ட் வந்து டேட்டாஸ், ஃபைல்ஸ், ஃபோல்டர். சூப்பர். டேட்டா, ஃபைல், ஃபோல்டர், இதெல்லாம் நம்ம தாராளமா வைக்க முடியும். அது எல்லாத்துக்குமே என்னென்ன ஆக்சஸ் இருக்கும் அந்த டேட்டா, ஃபைல், ஃபோல்டர் எல்லாம் S3ல? ஒரு ஃபைல் இல்ல ஒரு ஃபைலுக்கு என்னென்ன ஆக்சஸ் இருக்கும்? ஃபர்ஸ்ட் ஒரு ஜெனரலா ஒரு கம்ப்யூட்டர்ல 3 ஆக்சஸ் இருக்கும். ரீட், ரைட், எக்ஸிக்யூட். கரெக்டா? ஆனா S3 பொறுத்த வரைக்குமே நமக்கு என்ன ஆபரேஷன் பண்ண முடியும்? ரீட், ரைட், எக்ஸிக்யூட் பண்ண முடியாது, ரன் பண்ண முடியாது. அப்ப எந்த வால்யூம்ல, அதாவது எந்த ஸ்டோரேஜ்ல நம்ம எக்ஸிக்யூட் பண்ண முடியும்? சர்வர் கூட இருக்கிற வால்யூம் இருக்குல்ல, EBS, எலாஸ்டிக் பிளாக் ஸ்டோரேஜ். எங்க பார்த்தோம்? விர்ச்சுவல் மிஷின் VM இது இன்ஸ்டன்ஸ்ல பார்த்தோம். VM கிரியேட் பண்ணும்போது 30 GB 8 GB ன்னு ஒன்னு கிரியேட் பண்ணி அட்டாச் பண்ணல. வால்யூம் எக்ஸ்ட்ரா வால்யூம். எனக்கே சந்தேகம் வருது. எடுத்தல்ல. சரி, அப்ப அதுதான் அந்த வால்யூம்ல நம்ம 3 ஆபரேஷன் பண்ணலாம். என்னன்னா ரீடு, ரைட், எக்ஸிக்யூட் 3 பண்ண முடியும். ஆனா இந்த வால்யூம்ல நம்ம ரீடு, ரைட் மட்டும் தான் பண்ண முடியும், எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. இது ஒரு கீ பாயிண்ட். கேட்பாங்க, அப்ப EBS-க்கும் S3-க்கும் என்ன வித்தியாசம்? இதுதான் வித்தியாசம், மெயின் வித்தியாசம். அடுத்த வித்தியாசம் என்னது? EBS-ன்றது லிமிட்டட், S3-ன்றது அன்லிமிட்டட். EBS காஸ்ட்லி, S3 காஸ்ட் கம்மி. ஓகேவா? EBS-ல ஆப்ஜெக்ட் ரொட்டேட் பண்ண முடியாது, ஸ்டோரேஜ் கிளாஸ் கிடையாது.
ஆனா S3ல ஸ்டோரேஜ் கிளாஸ் இருக்கு. அப்ப நான் எத்தனை இது வெறும் ஸ்டோரேஜா மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். அதேதான், இது வெறும் ஸ்டோரேஜா தான் யூஸ் பண்ண முடியும். அதை தாண்டி இந்த சர்வர் கூட மவுண்ட் பண்ண முடியாது. இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் தான் பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. கிளியரா இது? எஸ் ப்ரோ. ஓகே. இப்ப இதுல உள்ள ஒரு டேட்டா வந்துட்டு நம்ம போஸ்ட் பண்ணணும்னா நம்ம இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணி தான் அந்த டேட்டாவை வந்துட்டு EBSல போட்டு தான் பண்ண முடியும். நம்ம S3க்கு ஒரு டேட்டா அப்லோட் பண்றோம்னா from the server only we can upload. நம்ம அப்டேட் பண்ண முடியும். ஓகேயா? From one machine only we can able to upload. ஓகே. இப்ப என்கிட்ட இதான் என்னோட பக்கெட் நேம். பக்கெட்டுக்குள்ள என்ன இருக்கு? எத்தனை ஆப்ஜெக்ட் இருக்கு? ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்கு. இப்ப நான் சில கண்டிஷன் சொன்னேன்ல, என்ன கண்டிஷன்லாம் சொன்னேன்? ஆப்ஜெக்டோட மேக்ஸிமம் சைஸ் என்ன இருக்கணும்? 5 TB அதுக்குள்ள இருக்கணும். 5 TBக்கு மேல இருந்தா அது உள்ள போகாது. அடுத்து என்ன ஃபீச்சர்? ஒரு அக்கவுண்ட்டுக்கு 100 பக்கெட் தான் கிரியேட் பண்ண முடியும். 1 பக்கெட். கரெக்ட்டா? 100 பக்கெட் தான் கிரியேட் பண்ண முடியும். இப்போ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் இதுக்குள்ள போறேன். இது வந்து பக்கெட் ஓவர்வியூ, பக்கெட் வெர்ஷனிங், அது என்ன இருக்கு? எனேபிள் ஆயிருக்கு. டேக், என்கிரிப்ஷன், இத பத்திலாம் டிஸ்கஸ் பண்ணி அதுக்கு கீழே போறேன். இங்க என்ன இருக்கு? இன்டெலிஜென்ட் ஹையரிங். சரியா? படிச்சு காட்டுங்க இது அப்படியே யாராச்சும் ஒருத்தர். ஓகே. சோ இப்போ இன்டெலிஜென்ட் ஹையரிங் இருக்கு. இன்டெலிஜென்ட் ஹையரிங் பேருக்கு ஏத்த மாதிரி என்னன்னா இன்டெலிஜென்ட். இப்ப என் பக்கெட்ல ஏகப்பட்ட டேட்டா இருக்கு. எத்தனை? ஏகப்பட்ட டேட்டா இருக்கு. இப்ப அதுல குறிப்பிட்ட டேட்டா வச்சு நான் என்ன பண்றேன்? குறிப்பிட்ட டேட்டானா ஒரு 10 இருக்குன்னு வைங்களேன். 5 டேட்டாவை மட்டும் நான் அடிக்கடி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அடிக்கடிக்கு என்ன பண்ணிட்டு இருக்கேன்? யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப அது இம்பார்ட்டண்டா இல்லையா? இம்பார்ட்டன்ட். இப்ப அது நான் கிளாஸ் A, B, C இருக்கு. இந்த மாதிரி ரொம்ப இம்பார்ட்டன்டான டேட்டா நான் எங்க வைப்பேன்? கிளாஸ் A ல வைப்பேன். கிளாஸ் A ல. பாக்கி இருக்கிற 5 டேட்டான்றது அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்ல. அப்ப அதை எங்க வைக்கலாம்? B அல்லது C ல வைக்கலாம். கரெக்டா? அப்ப 10 பக்கெட்னா அது ஈஸி. சரி, 10 ஆப்ஜெக்ட்னா ஈஸி. அந்த இடத்துல 1000 ஆப்ஜெக்ட் இருக்கு. அப்ப இந்த டாஸ்க் ஈஸியா? மேனுவலா பண்ண முடியுமா? கஷ்டம். அப்ப அதுக்கான ஒரு ஃபீச்சர் தான் இந்த இன்டெலிஜென்ட் ஹையரிங். இது வந்து ஒரு மெக்கானிசம். இது என்ன பண்ணும்னா, நம்ம அடிக்கடி யூஸ் பண்ற ஆப்ஜெக்ட் இருக்குல்ல, அது என்ன பண்ணும்? கிளாஸ் A ல வச்சிரும். அடிக்கடி யூஸ் பண்ணாத ஆப்ஜெக்ட் என்ன பண்றோம்? கிளாஸ் B ல வச்சிரும். இதுதான் இன்டெலிஜென்ட் ஹையரிங். அப்ப இது இந்த வேலையை பண்ணுதுல, அதுக்கு ஒரு டாஸ்க். இன்டெலிஜென்ட் ஹையரிங். ஓகே. அதுக்கு அடுத்து சர்வர் ஆக்சஸ் லாகிங் அப்படின்றது. இப்ப ஒரு பக்கெட் இந்த மாதிரி இருக்கு என்கிட்ட. அதுக்குள்ள 4, 5, 10 டேட்டா இருக்கு. ஹரி இருக்காரு, ஹரி ராகவ் இருக்காரு, அப்துல் இருக்காரு, அப்புறம் நம்மளோட பாஷா இருக்காரு. இவங்க எல்லாம் இருக்காங்க. இப்ப இவங்க எல்லாருமே என் டேட்டாவை கேட்கறாங்க. அப்ப நான் என்ன பண்றேன்? எல்லாருக்குமே சரி நீ வந்து என் பக்கெட்டை வந்து பாரு, பார்த்து உனக்கு என்ன டேட்டா வேணுமோ அதை எடுத்துக்கோன்னு சொல்றேன். இப்ப யாரெல்லாம் என் பக்கெட் ஆக்சஸ் பண்றா? ஹரி, ராகவ், அப்துல். இப்ப யார் வந்து என் பக்கெட்டுக்குள்ள எந்த ஆப்ஜெக்ட் எடுத்தாங்கிறதுக்கு என்ன ப்ரூஃப்? என்ட்ரி என்ன இருக்கு? அந்த என்ட்ரி தான் லாகும். அதான் சர்வர் ஆக்சஸ் லாகும். அப்ப ஹரி ராகவ் வந்து எத்தனை ஆப்ஜெக்ட் பார்த்தாரு? பாஷா எத்தனை ஆப்ஜெக்ட் பார்த்தாரு?
எந்தெந்த ஆப்ஜெக்ட பார்த்தாரு, டவுன்லோட் பண்ணாரா, மாடிஃபை பண்ணாரா, இதுதான் சர்வர் ஆக்சஸ் லாகிங். அப்ப பக்கெட் லெவல்ல அவர் வந்து என்ன பண்றாரு, பார்த்து அது எல்லாமே என்னென்ன பார்த்திருக்காங்க. அதுக்கு அடுத்து ஆப்ஜெக்ட் லெவல், அதான் CloudTrail. அப்ப ஆப்ஜெக்ட் லெவல்னா ஒரு ஆப்ஜெக்டை யார் மாடிஃபை பண்ணாங்களா, அப்டேட் பண்ணாங்களா, அதெல்லாம் ஆப்ஜெக்ட் லெவல் லாகிங். சரியா? அப்ப இது பக்கெட் லெவல், இது ஆப்ஜெக்ட் லெவல். ஏன்னா எந்த ஒரு வேலை பண்ணாலுமே அதுக்கு என்ன இருக்கும்னா ஒரு என்ட்ரி இருக்கும். இந்த என்ட்ரி தான் இது. அதுக்கு அடுத்து ஈவென்ட் நோட்டிபிகேஷன். இப்ப ஏஆர் ரஹ்மான் கான்செப்ட் ஒய்எம்சில நடக்குதுன்னு சொல்றாங்க. அப்ப அந்த ஏஆர் ரஹ்மான் கான்செப்ட்ன்றது என்னது, ஒரு ஈவெண்ட். அதுக்கு எல்லா ஆக்டிவ் போஸ்டர்ஸ் ஓட்டுறாங்களா, அது என்னது, நோட்டிபிகேஷன். எல்லாருக்கும் சொல்றாங்க இந்த இடத்துல நடக்குது, வாங்க வாங்கன்னு கூப்பிடுறாங்க. கரெக்டா? அதே மாதிரி ஒரு பக்கெட்டுக்குள்ள இந்த அளவுக்கு டேட்டா வந்திருக்கு, டெலீட் பண்ணிட்டாங்க, மாடிஃபை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அது ஒரு அலர்ட் வரும். அதான் ஈவென்ட் நோட்டிபிகேஷன், அந்த ஆப்ஷன். அதுக்கான சர்வீஸ் தான் ஈவென்ட் பிரிட்ஜ். இதை பத்தி இப்ப பார்க்க மாட்டோம், லேட்டா பார்க்கணும். சரியா? அதுக்கு அடுத்து இருக்கிறது டிரான்ஸ்பர் அக்சலரேஷன். அக்சலரேஷன் என்னது, வேகம், மின்னல் வேகம் அப்படின்னு சொல்லுவாங்க. மின்னல் வேகம் ஸ்பீடா போட்டா அதுதான் மின்னல் வேகம். ஸ்பீடா போட்டா மின்னல் வேகம்ன்றாங்க. சரியா? அப்ப டிரான்ஸ்பர் அக்சலரேஷன்னா ஒன்றும் இல்லை, ஒரு பெரிய அளவுக்கு டேட்டா என்கிட்ட இருக்கு. எங்க, நான் சென்னையில இருக்கேன். என்கிட்ட ஒரு 100 ஜிபிக்கான டேட்டா இருக்கு. இந்த 100 ஜிபி டேட்டாவை நான் வந்து அமெரிக்காவில் இருக்கிற டேட்டா சென்டருக்கு அப்லோட் பண்ணேன். எப்படி? இங்க இருந்து அப்லோட் பண்ணணும். எனக்கு மணி கணக்கு ஆகுது, நான் அப்லோட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கு. ஏன் ஸ்லோவா இருக்கு? ஏன்னா சென்னை இங்க இருக்கு, அமெரிக்கா இங்கதான் இருக்கு. கரெக்டா? அப்ப டேட்டா எது வழியா போகுது, சென்னையில இருந்து இன்டர்நெட் வழியா அமெரிக்காவுக்கு போய் அதுக்கு போய் நம்ம சேவ் ஆகும். அப்ப இன்டர்நெட் எப்படி ஒர்க் ஆகுது, பிகைண்ட் தி சீன், how the connection is happening. சொல்லுங்க. கனெக்ஷன் ரெண்டு வகையா நடக்கும். ஒன்னு கேபிள், தட் இஸ் பிசிக்கல். இன்னொரு கனெக்ஷன் எப்படின்னா வேவ். வேவ்னா என்னது, அலை. ரேடியோ எப்படி ஒர்க் ஆகுது, அலை. கரெக்டா? கேபிள் டிவி அது எப்படி ஒர்க் ஆகுது, கேபிள். ரைட்டா? டிஷ் அது எப்படி ஒர்க் ஆகுது, கேபிளா? இது அந்த டிஷ் டிவி எப்படி ஒர்க் ஆகுது, டிஷ் டிவிக்கு வந்து மேல டிஷ் இருக்கும், அது சேட்டலைட் வந்து அந்த சிக்னல் வந்து எடுத்து நம்ம டிவிக்கு பிக்சரா வருது. கரெக்டா? அதுவும் வேவ் தான். மழை வருது, அப்ப என்ன ஆகுது, டிஷ் தெரியல. கரெக்டா? அப்ப இதுதான் பிரச்சனை. அப்ப சேட்டலைட்டுக்கும் ஒரு லிமிடேஷன் இருக்கு. நம்ம இன்டர்நெட்டை சேட்டலைட் வழியா பண்ணலாம், பட் ஆனாலும் மேகமூட்டமா இருக்கும்போது நமக்கு நெட்வொர்க் கிடைக்காது. கனெக்ஷன் அன்இன்டரப்டடா இருக்கணும் அப்படின்னா அது எப்படி இருக்கணும், பிசிக்கலா இருக்கும். நீங்க பாத்துக்கீங்களா, கவர்மெண்ட் போட்ட கேபிள் டிவி மழை வந்தாலும் வெயில் அடிச்சாலும் ஒர்க் ஆகும். கரெக்டா? எவ்வளவு மழைனா வரட்டுமே, கரண்ட் கட் ஆகிற வரைக்கும் டிவி ஓடும். நம்ம தான் என்ன பண்ணுவோம், மின்னல் அடிக்குது அதை ஆஃப் பண்ணணும், அப்படி போய் ஆஃப் பண்ணணும். ரைட்டா? அப்ப என்னன்னா பிசிக்கல் ஒயர் மூலியமா இருக்கிற கனெக்ஷன்றது கட்டே ஆகாது. அப்ப இன்னைக்கு இன்டர்நெட் எல்லாமே எப்படி போயிட்டு இருக்குன்னா அண்டர் கிரவுண்ட்ல கண்ணு கடியில கேபிளா தான் போயிட்டு இருக்கு எல்லா இடத்துலயுமே. ஓகேவா? அப்ப இன்டர்நெட் ஒர்க்ஸ் ஆன் தி கேபிள். அப்போ ஒரு கேபிள்ல எவ்வளவு டேட்டா பாஸ் பண்ண முடியும், டிராபிக் இருக்கும்ல அதுலயுமே. அதுதான் லாஜிக். அப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா இத இன்டர்நெட் வழியா அனுப்பாம நான் என்ன பண்ண போறேன்னா எனக்கு ரொம்ப சீக்கிரமா வேற எனக்கு பக்கத்துல என்ன இருக்கு, ஹைதராபாத் இருக்கு. எது பக்கத்துல இருக்கு, அப்ப நான் முதல்ல அதுக்கு அப்லோட் பண்ணிடுவோம். எனக்கு பக்கத்துல இருக்குல்ல, அதுக்கு பேர் என்ன சொல்லலாம், எட்ஜ் லொகேஷன். நியர்பை லொகேஷன் என்ன டெக்னிக்கலா, எட்ஜ் லொகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப முதல்ல அங்க அப்லோட் சீக்கிரமாயிடுமா, இங்க சீக்கிரமாயிடும். அங்க இருந்து அடுத்து எங்க போகும், அமெரிக்கா போகும். அதுதான் டிரான்ஸ்ஃபர் அக்சலரேஷன். கிளியரா? அப்ப இதுக்கு ஒரு காஸ்ட், டேட்டா ஸ்பீடா அப்லோட் பண்றதுல, அப்ப அதுக்கு ஒரு பில்.
இந்த மாதிரி தான் ஒர்க் ஆகும். கிளியர் ஆகுது? ஓகே. அதுக்கு அடுத்து ஆப்ஜெக்ட் கிளாஸ். இதை பத்தி போன கிளாஸ்ல சொன்னேன். இது நீங்க எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஆப்ஜெக்டை டெலீட் பண்ண முடியாது, பிளாக் ஆயிடும் அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கு அடுத்து இருக்கிற ஒரு ஃபீச்சரு ரெக்வஸ்ட் இருக்கு. என் பக்கெட்ல டேட்டாலாம் இருக்கு, இருக்க வரைக்கும் எனக்கு காசு கிடையாது. இப்ப எனக்கு வந்து பாஷா எடுக்கிறாருன்னு வைங்களேன், அவர் அக்கௌண்ட்டுக்கு போகுது இல்லை, அப்போ ஒரு டேட்டா செலவு ஆகுது இல்லை, அதுக்கு ஒரு காசு அது பாஷா பே பண்ணுவார், இல்ல ஆகாஷ் பே பண்ணுவார். இதுதான் வந்து ரெக்வஸ்டர்ஸ் பேன்ற ஒரு ஆப்ஷன். அதுக்கு அடுத்து இருக்க ஒரு ஃபீச்சர்ன்றது ஒரே நிமிஷம் டிசேபிள் பண்ணிட்டு வந்துடுங்க. அதுக்கு அடுத்து இருக்கிற இந்த ஃபீச்சர் இருக்குல்ல, இது ரொம்ப முக்கியமான ஒரு ஃபீச்சர். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டாட்டிக் வெப்சைட் ஹோஸ்டிங் அப்படின்ற ஃபீச்சர். ஓகேவா? அப்ப இது என்ன ஃபீச்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி கிளாஸ் வரைக்குமே நீங்க என்ன பண்ணீங்கன்னா ஒரு EC2 சர்வர் கிரியேட் பண்ணீங்க, அதுல மிடில்வேர் இன்ஸ்டால் பண்ணீங்க, அதுக்கப்புறமா அப்ளிகேஷனை ரன் பண்ணிருந்தீங்க. ஆனா இதுல ஒரு S3 பக்கெட் இருக்க போகுது. என்னது பக்கெட் இருக்க போகுது? அந்த பக்கெட்ல அதே அப்ளிகேஷனை ரன் பண்ணலாம். எப்படி? ஏன்னா S3ன்றது ஒரு ஸ்டோரேஜ் என்னது சர்வர். S3ன்றது ஸ்டோரேஜ் சர்வர், சரியா? அப்ப அதுக்குள்ள என்ன இருக்கும்னா மிடில்வேர்லாம் இருக்கும். நான் S3ன்றதே ஒரு அப்ளிகேஷன் தான். S3ன்றதே ஒரு அப்ளிகேஷன், அது ஒரு சர்வர் வச்சு கொடுத்துட்டான், அது ஸ்டோரேஜ் சர்வரா கொடுத்துட்டான். இப்படிதான் ஒர்க் ஆயிட்டு இருக்கு. அப்ப அதுல நான் அப்ளிகேஷனையும் ரன் பண்ணிக்கலாம். ஆனா ஒரே ஒரு விஷயம் இருக்கு, இதுல வந்து நான் என்ன பண்ண முடியும்னா ஸ்டாட்டிக் அப்ளிகேஷனை மட்டும் தான் ரன் பண்ண முடியும். ஸ்டாட்டிக் அப்ளிகேஷன் என்னது? ரெஸ்பான்ஸ் மாறவே மாறாது. ரெண்டு அப்ளிகேஷன் இருக்கும், ஸ்டாட்டிக் மறந்து போயாச்சு, ஸ்டாட்டிக் டைனமிக். எல்லாம் கனெக்ட் ஆகும், அதுதான் சொல்றேன், எல்லா கிளாஸுமே கனெக்ட் ஆகும். அந்த கிளாஸ் எடுத்து அதோட போகாது, ரைட்டா? நான் சொன்னல ஸ்டாட்டிக், அப்புறம் ஸ்டாட்டிக்னா என்னது ரீகலெக்ட் பண்ணி பாருங்க गाइस, फ्रॉम ஆன்லைன் ரீகலெக்ட் பண்ணி பாருங்க ஸ்டாட்டிக்னா என்னன்னு. சும்மா ரீகால் பண்ணி பாருங்க ஸ்டாட்டிக் டைனமிக் என்ன சொன்ன வித்தியாசம். நோட்ஸ் எதனா வச்சுனா கூட எடுத்து பாருங்க, நான் எக்ஸாம்பிளோட சொன்னேன். ஸ்டாட்டிக் வந்துட்டு அந்த ஆப்ல வந்துட்டு அப்படிதான் இருக்கும். டைனமிக்னா லைக் இந்த ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் எல்லாம் யூஸ் பண்றோம், ஒவ்வொரு பர்சனுக்கும் ஒவ்வொரு மாதிரி வந்துட்டு அந்த வியூ மாறும். கிரீன்ஸ் டெக்னாலஜி எடுத்தோம்னா அது ஸ்டாட்டிக் ஆப், அது ஸ்டாட்டிக் வெப்சைட். ஓகேவா? அப்ப நம்ம இதுல டைனமிக் அப்ளிகேஷன் ரன் பண்ண முடியாது, அதாவது நம்ம பிசினஸ் லாஜிக் ரன் பண்ண முடியாது. only the static will be hosted in the S3 bucket. இதுதான் அஜெண்டா, சரியா? அப்ப இது எப்படி நான் ரன் பண்றது? அப்ப இது முதல்ல நீங்க என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் ஓபன் யுவர் கம்ப்யூட்டர், இங்க போய் ரைட் கிளிக் பண்ணிட்டு நியூ டெக்ஸ்ட் டாக்குமெண்ட், அவ்வளவுதான். இதோ பண்ணுங்க, ஓபன் பண்ணிட்டு ஹாய் திஸ் இஸ் மை S3 கிளாஸ், இதான் ஃபைல். இப்ப ஃபைல் இங்க போயிட்டு என்ன பண்ணும், சேவ் as. இதுல டபுள் கோட்ஸ் கொடுத்துருங்க மேல. என்ன நேம் கொடுக்கணும்னா index.html, index.html. இப்ப சேவ். எஸ், சேவ் ஆயிடுச்சு பாருங்க, இந்த ஃபார்மட்ல வந்துடும். இப்ப இது எப்படி நான் பக்கெட்ல அப்லோட் பண்ண போறேன்? இப்ப இங்க ஆப்ஜெக்ட்ஸ் வரேன், இங்க எனக்கு ஆல்ரெடி இண்டெக்ஸ் ஃபைல் இருக்கு, அது நான் போன கிளாஸ்ல பண்ணது. இப்ப இதை கிளிக் பண்ணி டிராக் அண்ட் டிராப், அவ்வளவுதான். இந்த மாதிரி அப்லோட் பண்ணலாம். இங்க வந்துருச்சு ஆப்ஜெக்ட்,
இதுக்கு கீழே போறேன். இங்க என்ன இருக்கு? ப்ராப்பர்ட்டிஸ். அதுல கிராண்ட் பப்ளிக் ஆக்சஸ். ஐ அண்டர்ஸ்டாண்ட். இதுக்கு கீழே போயிட்டு அப்லோட் கொடுத்தா டேட்டான்றது அப்லோட் ஆயிடும். இப்ப க்ளோஸ். சரியா? அப்ப இங்க ஆப்ஜெக்ட் வந்துச்சு. கரெக்டா? கிளியரா? ஓகே. இப்ப நான் அப்லோட் பண்ண இந்த ஆப்ஜெக்ட் இருக்குல்ல, இதுதான் என்னோட அப்ளிகேஷன். நீங்க அந்த கிளாஸ்ல பாத்தீங்களா அப்ளிகேஷன்? அந்த அப்லோடுன்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதுக்குள்ள இருக்கிற எல்லாத்தையுமே இங்க காப்பி பண்ணி போடணும். போட்டுட்டு ப்ராப்பர்ட்டிஸ் கீழே போங்க. கீழே லாஸ்டா இங்க என்ன இருக்கு? எடிட். இங்க என்ன கொடுக்கணும்? எனேபிள் கொடுத்துட்டு நம்மளோட அப்ளிகேஷன் சொல்லணும். index.html அதான் அப்ளிகேஷன். கீழே போயிட்டு சேவ் சேஞ்சஸ். இது இருக்குல்ல, இதான் வெப்சைட் பாயிண்ட். இத காப்பி இங்க போயிட்டு பேஸ்ட். இது பாருங்க, ஒரு யூஆர்எல் லிங்க் மாதிரி வந்துடும். என்டர் கொடுத்தா வந்துடும். உங்களுக்கு டாஸ்க் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம EC2ல பண்ண மாட்டீங்களா, அந்த விஷயத்தை நீங்க SQL பண்ணி ப்ராக்டிஸ் பண்ண போறீங்க. இதுல எதுனா இஷ்யூனா நம்ம அடுத்த கிளாஸ் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். எல்லாருமே ட்ரை பண்ணணும். கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு எதனா இஷ்யூனா நம்ம we discuss in the next class. சரியா? டிஸ்கஸ் பண்ணலாமா? EC2 ப்ராக்டிஸ் பண்ணணும். சரியா? அக்கவுண்ட் கிரியேட் பண்ணியாச்சு. guys, any doubts in this? Online people, any doubts? No, bro. ஓகே. அதுக்கு அடுத்து இருக்கிறது ஜெனரலான பெர்மிஷன் தான். பக்கெட் லெவல் பெர்மிஷன் இருக்கு, பக்கெட் பாலிசின்னு இருக்கு. இது எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ண விஷயங்கள் தான். ஆப்ஜெக்ட் ஓனர்ஷிப், யார் ஆப்ஜெக்ட் ஓனர்? ACLனா யாருக்கு ரீட் ரைட் இருக்கணும்? ஏன்னா இங்க ரெண்டு விஷயம் தான் இருக்கு பாருங்க. லிஸ்ட், ரீட், அவ்வளவுதான். எக்ஸிக்யூட்டிவ் வார்த்தையே இருக்காது இந்த இடத்துல. அடுத்து இங்க போற மெட்ரிக்ஸ். மெட்ரிக்ஸ்னா என்னது? அளவுகோல். அப்ப எந்த அளவுக்கு டேட்டா உள்ள வந்திருக்கு, எந்த அளவுக்கு ஆப்ஜெக்ட் உள்ள இருக்கு, இதெல்லாம் நமக்கு ஒரு டேஷ்போர்டா காட்டும். இதுதான் மெட்ரிக்ஸ். அதுக்கு அடுத்து மேனேஜ்மெண்ட். இந்த மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்குமே எதை மேனேஜ் பண்ண போறோம்? பக்கெட்டியா ஆப்ஜெக்டியா? ஆப்ஜெக்ட். பக்கெட்டை கிரியேட் தான் பண்ணுவேன், ஆப்ஜெக்ட் தான் மேனேஜ் பண்ணுவேன். இப்ப நான் இதுக்குள்ள இருக்கேன், பக்கெட்டுக்குள்ள இருக்கேன், அங்கதான் என்ன இருக்கு? எனக்கு ஆப்ஜெக்ட். அப்ப எதை மேனேஜ் பண்ண போறோம்? ஆப்ஜெக்ட்டை மேனேஜ் பண்ண போறோம். சரியா? மேனேஜ்மெண்ட்லாம் ஒன்றும் இல்லை, சிம்பிளான விஷயம் தான். கடையில ஒரு ஷாப் ஒன்று வச்சிருக்கேன், ப்ரொவிஷனிங் ஷாப் ஒன்று வச்சிருக்கேன். ரெகுலரா மூவ் ஆகிற ஐட்டம் இருக்குல்ல, அது முன்னாடி வச்சிருக்கேன். அந்த அளவுக்கு ரெகுலரா மூவ் ஆகிற ஐட்டம் தான் அதை எங்க வச்சிருக்கேன்? பின்னால வச்சிருக்கேன். ஓகேவா? அப்ப அதுதான் மேனேஜ்மெண்ட். அப்ப எந்த ப்ராடக்ட் முக்கியமோ அதுக்கு முன்னாடி வைக்கிறீங்க, எது அந்த அளவுக்கு முக்கியம் இல்லையோ அதை என்ன பண்றீங்க? பின்னால வைக்கிறீங்க. இது மேனேஜ்மெண்டா? இதே மாதிரிதான் S3 பக்கெட் இருக்கு, பக்கெட்குள்ள என்ன இருக்கு? ஆப்ஜெக்ட் இருக்கு. எது முக்கியமோ அதை என்ன பண்ணுவீங்க? கிளாஸ் A ல வைப்பீங்க. எது அந்த அளவுக்கு முக்கியம் இல்லையா அதை என்ன பண்ணுவீங்க? கிளாஸ் B. எது ரொம்ப முக்கியம் இல்லையா அதை என்ன பண்ணுவீங்க? கிளாஸ் C. சரியா? இது ஒரு விஷயம் இருக்கு. people know this. இப்ப இந்த லைஃப் சைக்கிள் அப்படின்றது ஒரு ரூல் மாதிரி, அது ஒரு ரூல் பேசிக்காவே. இங்க நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப என்னோட கம்பெனி இருக்கு, நான் கம்பெனில ஒர்க் பண்றேன். அந்த கம்பெனிக்குன்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. அப்ளிகேஷன் சும்மா ஓடுமா? அதுக்கு பின்னால ஏகப்பட்ட லாக் எல்லாம் கிரியேட் பண்ணிட்டே இருக்கும், ஜெனரேட் பண்ணிட்டே இருக்கும். கண்டினியூஸ் ப்ராசஸ். இது லாக் வந்துட்டே இருக்கும், நிக்கவே நிக்காது. அப்ளிகேஷன் ஓட ஆரம்பிச்சுதா என்ன வரும்? லாக் வரும், ஆட்டோமேட்டிக்கா லாக் வரும். இப்ப இந்த லாக் இருக்குல்ல,
இந்த லாக் வந்து கம்பெனிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்குன்னு ஒரு டைம் செட் பண்ணோம். அந்த டைம் பேர் தான் பீரியட். லாக் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் என்ன கேட்பான், எனக்கு 180 நாள் எனக்கு லாக்ன்றது இருக்கணும் அப்படின்னு சொல்லுவான். எத்தனை 180 நாளுமே நான் கொண்டு போயிட்டு ஸ்டாண்டர்ட் கிளாஸ்ல வச்சேன்னு வைங்களேன், எஸ்ஏல வச்சேன்னு வைங்களேன், எனக்கு காஸ்ட் எங்கேயோ இருக்கிறோம். அப்ப நான் 180 நாளும் அந்த லாக் ரொம்ப முக்கியமா இருக்க போதா? 180 டேஸும் 180 டேஸும் முக்கியமா இருக்க போறது இல்ல. அப்ப என்னன்னா முதல் 10 நாள் அது வந்து ரொம்ப ஹைலி இம்பார்ட்டண்டா இருக்கும். முதல் 10 நாள் ஃப்ரெஷ்ஷா அப்பதான் லாக் வருது. எந்த இஷ்யூனாலும் அந்த லாக் எடுத்து பார்த்தா பிக்ஸ் பண்ணிடலாம். 10 நாள் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்த ஒரு 30 நாள் அது கிரிட்டிக்கல் டேட்டாவா இருக்கும், பட் நாட் தட் கிரிட்டிக்கல். அடுத்த ஒரு 60 நாள் அந்த டேட்டான்றது இட்ஸ் லைக் ஓகே கைண்ட் ஆஃப் டேட்டா இருந்தா ஓகே அந்த மாதிரி டேட்டா. அடுத்த ஒரு 90 நாள் 90 டேஸ் இருக்கலாம். சரியா? இது வந்து பேக்கப் டைம் மாதிரி. சும்மா எனக்கு ஒரு பேக்கப் எடுத்து வைப்போம் அந்த மாதிரி. அப்ப டோட்டல் பண்ணி எத்தனை நாள் வருது? 190 வருது. அப்ப முதல் 10 நாள் மட்டும் நான் இது என்ன பண்ணுவேன், எஸ்ஏல வைப்பேன். அடுத்த 30 நாள் இதை கொண்டு போய் எங்க வைப்பேன், ஸ்டாண்டர்ட் இன்ஃப்ரீக்வென்ட் ஆக்சஸ் அங்க வைப்பேன். அடுத்த 60 நாள் இதை கொண்டு போய் நான் எங்க வைப்பேன், கிளேசியர் இன்ஸ்டன்ட் ரிட்ரீவல் அங்க வைப்பேன். அடுத்த 90 நாள் கிளேசியர் பிளெக்சிபிள் ரிட்ரீவல் அங்க வைப்பேன். ஓகேவா? அதுக்கு அடுத்து அந்த டேட்டா இருந்தாலும் ஒண்ணுதான், இல்லைனாலும் ஒண்ணுதான். அப்ப என்ன பண்றேன்னா முதல் 10 நாளைக்கு இங்க வைக்கிறேன், அடுத்த 30 நாளைக்கு இங்க வைக்கிறேன், அடுத்த 60 நாளைக்கு இங்க, 90 நாளைக்கு இங்க. அப்ப என்ன பண்றேன்னா என் டேட்டா ஆர் ஆப்ஜெக்ட் அதை நான் ரொட்டேட் பண்றேன் டிஃபரெண்ட் ஸ்டோரேஜ் கிளாஸஸ்ல. இதுதான் S3யோட ஆப்ஜெக்ட் ரொட்டேஷன் அப்படின்னு அர்த்தம். கிளியரா? ஆன்லைன்ல எனி டவுட்ஸ் இன் திஸ்? Guys from online, do you have any doubts? No. Clear? Okay. அடுத்து பார்க்கலாம். கிரியேட் லைஃப் சைக்கிள் ரூல். இப்ப இங்க லைஃப் சைக்கிள் ரூல் நேம் ரூல் 1 அப்படின்னு நான் கொடுக்குறேன். சரியா? இப்ப இந்த இடத்துல ஃபில்டர் போடுறீங்களா ஃபில்டர் போடலையான்னு கேக்குது. அதாவது இந்த ரூலை எல்லா ஆப்ஜெக்ட்டுக்கும் நீங்க அப்ளை பண்றீங்களா, இல்ல இதுக்கு மட்டும் தான் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கான்னு கேக்குறாங்க. ரொம்ப ரொம்ப பேசிக்கான விஷயம். நம்மளே சொன்னோம்ல, அதிகமா விற்கிற பொருள், அதிகமா விற்காத பொருள், அதுவே என்னது, ஒரு ஃபில்டர் தான். அந்த மாதிரி இந்த பேர்ல இருக்கிற ஆப்ஜெக்ட்லாம் கண்டிப்பா ஆப்ஜெக்ட் தான், அதுக்கு ஒரு நேம் இருக்கும்ல. இப்ப நான் சொன்ன இண்டெக்ஸ் HTML அந்த மாதிரி அதுக்குன்னு ஒரு பேர் இருக்கும். அந்த பேரை வச்சு என்ன பண்ணலாம், ஒரு ஃபில்டர் கொடுக்கலாம். அதுக்கு அடுத்து டேக், அதுக்கு சில ஐடி கொடுத்துருப்பேன், அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ஃபில்டர் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அதோட சைஸ், அதை வச்சு என்ன பண்ணலாம், ஃபில்டர் போடலாம். இப்ப நான் சொல்றேன் பாருங்க, மினிமம் சைஸ் எனக்கு 500 MB இருந்து 10 GB வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு நான் சொல்றேன். அப்ப இந்த சைஸ்க்குள்ள இருக்கிற ஆப்ஜெக்ட் மட்டும் தான் இந்த ரூல் என்ன ஆகும், அப்ளை ஆகும். கிளியரா? அதுதாங்க. அப்ப 200 MB இருந்துச்சுன்னா அதுக்கு அப்ளை ஆகுமா அந்த ரூல்? ஆப்ஜெக்ட் ஆகாது. 11 GB இருந்துச்சுன்னா அப்ளை ஆகுமா? ஆகாது. அதுதான் கண்டிஷன். சரி, யாருக்கு அப்ளை பண்ண போறேன், மூவ் கரண்ட் வெர்ஷன் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிட்டேன். கீழே போயிட்டு ஸ்டோரேஜ் கிளாஸ் இருக்கா, ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, ஸ்டாண்டர்ட் ஐஏ, இது 30 நாள் 30 டேஸ் ஐஏ ஆட் டிரான்சிஷன். அடுத்து எங்க வைக்கணும், எனக்கு கிளேசியர் இன்ஸ்டன்ட் ரிட்ரீவல், அங்க எனக்கு ஒரு 60 நாள் ஐஏ ஆட் டிரான்சிஷன்.
ஃபிளெக்சிபிள்ல எனக்கு ஒரு 60 நாள் வெளியே. அப்ப அக்னாலேஜ் இங்க பாருங்க, இந்த மாதிரி ஆப்ஜெக்ட் ஆட்டோமேட்டிக்கா அடுத்த ஸ்டோரேஜ் கிளாஸ் போகும். கிளியரா? அது ஆன்லைன்ல எனி டவுட்ஸ் கைஸ்? இது ரொம்ப இம்பார்ட்டண்டா கேட்பானுங்க, சில இடத்துல கேட்பாங்க லைஃப் சைக்கிள் பத்தி. எப்படி நீ ரூல் செட் பண்ணுவ, ஃபில்டர் எதை பேஸ் பண்ணி அப்ளை பண்ணுவ, நேம், ஆப்ஜெக்ட் டேக், ஆப்ஜெக்டோட சைஸ், மினிமம் சைஸ், மேக்ஸிமம் சைஸ், இதெல்லாம் பாயிண்டா சொல்லணும். நான் ஏன் சொல்றேன்னா, ஒரு நோட்ஸ் எடுக்கிறப்ப அந்த நோட்ஸ் நீங்க நோட் பண்ணி வைக்கணும். லைஃப் சைக்கிள் அப்படின்னா சொல்றது இல்ல, சும்மா முதல்ல லைஃப் சைக்கிள் ஒரு பேர் கொடுக்கணும், அதோட ஆப்ஜெக்ட் நேம் கொடுக்கணும், ப்ரிஃபிக்ஸ், அதுக்கடுத்து ஆப்ஜெக்ட் டேக் கொடுக்கணும், அப்புறமா ஆப்ஜெக்ட் சைஸ், மினிமம் மேக்ஸிமம் சைஸ் வச்சு நம்ம ஃபில்டர் அப்ளை பண்ணலாம். இதான் கீ பாயிண்ட்ஸ். இந்த கீ பாயிண்ட்ஸ் தான் இன்டர்வியூல சொல்லலன்னா நம்ம ப்ராப்பராகவே இது பண்ண மாட்டோம், அவங்க ரிசீவ் பண்ண மாட்டோம். சரியா? இதுதான் முக்கியம், ரொம்ப முக்கியம். இதுதான் இன்டர்வியூ ஸ்கில்லும் கூட. இன்டர்வியூ ஸ்கில் சொல்றாங்கல்ல, இதுதான் இன்டர்வியூ ஸ்கில். இதை சொல்றதா கைஸ்? ஆன்லைன்ல எனி டவுட்ஸ்? ப்ரோ ப்ரிஃபிக்ஸ் அந்த ஆப்ஜெக்ட் பேர் வச்சு வைக்கணும். ஆமா, பேர் வச்சு வைக்கணும். இது வந்து லைஃப் சைக்கிள். அதுக்கு கீழே இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரெப்ளிகேஷன் இருக்கும். என்னது ரெப்ளிகேஷன்? ரெப்ளிகேஷன்றது ஒன்றும் இல்லை. இப்போ நான் மும்பைல அப்லோட் பண்ணா அதே டேட்டா லண்டன்லயும் அப்லோட் ஆகும். எதுக்காக? மும்பைக்கு என்ன பெரிய விபரீதம் ஆனா கூட என் பேக்கப் லண்டன்ல இருக்கு. இதுதான் ரெப்ளிகேஷன். ரெப்ளிகானா அதான் காப்பி. அடுத்து ஆக்சஸ் பாயிண்ட். இதை பத்தி நான் விபிசில எடுக்கிறேன். ஆக்சஸ் பாயிண்ட் நான் என்னன்னு இப்போதைக்கு ஆக்சஸ் பாயிண்ட்னு ஒண்ணு இருக்கு. இது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்டர்னலா கனெக்ட் பண்றதுக்காக, வித்வுட் ரீச்சிங் தி இன்டர்நெட் டைரக்டாவே கனெக்ட் பண்றதுக்கான ஒரு விஷயம் தான் இந்த ஆக்சஸ் பாயிண்ட் அப்படின்ற விஷயம் இருக்கு. சரியா? So with this we have completed our S3 class. இப்போ இதுல உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்கு? இதுல S3ல என்ன டீட்டெயிலா சொல்லுவா? இப்ப இங்க ஏற்கனவே ஒரு கிளாஸ்ல ரீஹாபிலிட்டேஷன் இங்க இருக்கு. இப்ப இதுல என்ன பண்ணீங்க? அப்லோட் இருக்கா? இதுக்குள்ள போய் இங்க இருக்கிற எல்லா விஷயத்தையுமே என்ன பண்ணீங்க? காப்பி பண்ணி அந்த மிடில் லாக்ல போய் நீங்க பேஸ்ட் பண்ணி அப்ளிகேஷன் வந்துச்சா? அதே மாதிரி இப்ப என்ன பண்ணணும்னா, இதான் பக்கெட். இந்த பக்கெட்டுக்குள்ள இந்த எல்லா டேட்டாவையும் அப்லோட் பண்ணணும். அது அப்லோட் ஆகுதா? அப்லோட் பண்ணிட்டு எல்லா ஆப்ஜெக்ட்டுமே பெர்மிஷன்ல போயிட்டு என்ன சொல்றோம்? கிராண்ட் பப்ளிக் ஆக்சஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு அப்லோட். இப்போ இதுக்கு முன்னாடி இங்க என்ன வந்துச்சு? திஸ் S3 கிளாஸ் வந்துச்சா? இது அப்லோட் ஆகும். இதுதான் உங்களோட டாஸ்க். பண்ணி காட்டிடுறேன் நானே. நீங்க பண்ணி பார்க்கும்போது சரியா? அதை மேனேஜ் பண்ணுங்க, பார்க்கலாம். அப்லோட் ஆயிடுச்சா? எல்லாமே வந்துச்சு பாருங்க. இப்ப ரெஃப்ரெஷ். இப்ப இந்த அப்ளிகேஷன் எங்க ஓடிட்டு இருக்கு? S3 பக்கெட்ல. இது முன்னாடி எங்க ரன் பண்ணீங்க? EC2 சர்வர்ல. S3 பக்கெட்லயும் அப்ளிகேஷன் ஓடும். உங்களோட சொந்தமான ஒரு போர்ட்ஃபோலியோ வெப்சைட் ரெஸ்யூம்லாம் இருக்குல்ல, நீங்க அதை S3 போட்டு வச்சுக்கலாம். அது ஒரு URL இருக்கும். அந்த URL நீங்க என்ன பண்ணா, ஒரு டொமைன் நேம் வாங்கி அதை கூட மேப் பண்ணிக்கலாம். ஒரு ஏ ரெக்கார்ட் கிரியேட் பண்ணி இது அசோசியேட்டட் டொமைன் அப்படியும் பண்ண முடியும். கிளியரா? இப்போ எனக்கு நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்தா ஆர் இந்த லிங்க் இருக்குல்ல, உங்களுக்கு ஒரு லிங்க் வரும், அதை அனுப்பி விடுங்க. நான் போய் செக் பண்ணுங்க. This is going to be task for you people. பண்ணிடுறீங்களா? பண்ணி காட்டுறேன் டாஸ்கே நான். இதை தாண்டி எனக்கு என்னன்னா, இந்த S3 கிளாஸை பர்ஃபெக்ட்டா யாராச்சும் ஒருத்தவங்க டாக்குமெண்ட் பண்ணி கொடுங்க. நீங்க ஒர்க் பண்ற S3 கிளாஸ் இருக்குல்ல,
நான் எடுத்த டாபிக் இதை யாரு கரெக்டா டாக்குமெண்ட் பண்ணி கொடுக்குறீங்களோ நான் ஆரம்பத்துல பார்த்துட்டு இருக்கேன். அவங்களுக்கு ஒரு ரிவார்டு ஒன்று இருக்கு, ஸ்பெஷல் ரிவார்டு ஒன்று இருக்கு. யாரு என்கிட்ட ப்ராப்பர் டாக்குமெண்டேஷன் வேர்ட்ல பண்ணி கொடுக்குறாங்களோ தே வில் பி ரிவார்ட். எப்பனா AWS கிளாஸ் முடியும் போது அந்த ரிவார்ட் கிடைக்கும். ஆனா டாக்குமெண்ட் ப்ராப்பரா இருக்கும். நான் எடுக்கிற கிளாஸ் தான் அது வேற ஒருத்தவங்க பார்த்தாங்கன்னா அவங்க புரிஞ்சுக்கிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பண்ற மாதிரி இருக்கும். அந்த those people will get rewarded. சரியா guys, any doubts? Hari Prasad, Hari Raghav.